அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது துபாய் செய்திகள். இன்று 2020 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி. செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்வானா. பொதுமன்னிப்பை இந்த ஆண்டு இறுதி வரையிலும் நீடித்த அமீரகம். காலாவதியான விசாக்களுக்கு டிசம்பர் வரையிலும் அபராதம் கிடையாது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் மார்ச் 1ஆம் தேதிக்கு முன்னர் காலாவதியான விசாக்களை வைத்திருந்தும் அமீரகத்தை விட்டு வெளியேறாமல் இருக்கின்ற நபர்களுக்கு கடந்த மே மாதத்தில் பொது மன்னிப்பு அறிவிக்கப்பட்டு அவர்கள் எந்தவித அபராதமும் செலுத்தாமல் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பலாம் என்று அறிவித்திருந்தது. இந்த பொது மன்னிப்பானது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி, அதாவது நேற்று வரை செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. நேற்று பொது மன்னிப்பு முடிவடையக்கூடிய நிலையில் அபராதம் செலுத்தாமல் நாட்டை விட்டு வெளியேற இந்த ஆண்டு இறுதி வரையிலும் காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளதாக அமீரகத்தின் அடையாளம் மற்றும் குடியுரிமைக்கான பெடரல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஐசிஏவின் வெளிநாட்டு விவகாரங்கள் மற்றும் துறைமுகங்களுக்கான இயக்குநர் மேஜர் ஜெனரல் சயித் ரகன் அல் ரஷீடி அவர்கள் கூறுகையில், அமீரகத்தில் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் காலாவதியான விசாக்களை வைத்திருந்து தற்பொழுது அமீரகத்தில் இருப்பவர்கள் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் அல்லது அதற்கு முன்னர் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அவ்வாறு வெளியேறும் பட்சத்தில் அவர்கள் மீதான எமிரேட்ஸ் ஐடிகள் மற்றும் பணி அனுமதிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து அபராதங்களும் கட்டுப்பாடுகளும் நீக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கால நீடிப்பானது காலாவதியான விசாக்களை வைத்திருந்து சட்டத்துக்கு புறம்பாக அமீரகத்தில் வசிக்கின்ற நபர்கள் தங்களுடைய விசா நிலையை சட்டபூர்வமாக மாற்றிக்கொள்ள மற்றொரு வாய்ப்பை வழங்குவதற்கான உத்தரவுக்கு இணங்க பொது மன்னிப்பின் காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பொது மன்னிப்பானது மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு காலாவதியான விசாக்களை வைத்திருக்கின்ற நபர்களுக்கு பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா அமீரகம் இடையேயான பயணம் குறித்து ஏர் இந்தியா விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். இந்தியாவைச் சேர்ந்த விமான நிறுவனமான ஏர் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து இந்தியா செல்லும் பயணிகளை முன்பதிவு செய்வது மற்றும் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் செல்லும் விசிட் மற்றும் சுற்றுலா பயணிகளின் டிக்கெட் செல்லுபடியாகும் தன்மை ஆகியவை குறித்த சமீபத்திய பயண வழிமுறைகளை அனைத்து பயண முகவர்களுக்கும் வெளியிட்டிருக்கிறது. புதிய வழிமுறைகளின்படி ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து இந்தியா செல்லும் பயணிகள் விமான நிலையம் செல்வதற்கு முன்பாகவே புறப்படுவதற்கு முன் உண்டான பயண நடைமுறைகளை முடித்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்தியா செல்லும் அனைத்து பயணிகளும் நியூ டெல்லி ஏர்போர்ட் வலைதளத்தில் இருக்கின்ற ஏர்ஸ்வேதா போர்டலில் தங்களுடைய விவரங்களை பதிவு செய்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுகாதார குடும்ப நல அமைச்சகம் கூறியுள்ளதன்படி அனைத்து பயணிகளும் சுய அறிவிப்பு படிவத்தை பயணம் மேற்கொள்வதற்கு குறைந்தது 72 மணி நேரத்திற்கு முன்பாக ஆன்லைன் போர்டலில் பதிவு செய்திருக்க வேண்டும் அல்லது தகுந்த ஹெல்த் கவுண்டர்களில் விமான நிலையம் வந்திறங்கியவுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதும் பதிவுக்கு முந்தைய ஆவணங்களில் சுகாதார அறிவிப்பு படிவங்கள் மற்றும் பயணிகள் பரிந்துரைக்கின்ற பயணத்தின் பிற முறைகளும் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய வழிமுறைகளானது பயணிகள் வெளிநாட்டுக்கு புறப்படுவதற்கோ அல்லது இந்தியா வருவதற்கோ முன்னதாக செக்-இன் கவுண்டர்களில் அதிகளவிலான கூட்டம் கூடுவதை தவிர்ப்பதற்காகவே இந்த செயல்முறை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து பயணிகளும் அவர்கள் புறப்படுவதற்கு முன்கூட்டியே தாங்கள் சென்றடைய இருக்கின்ற மாநிலத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற பயணம் தொடர்பான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் விசிட் அல்லது சுற்றுலா விசாவில் துபாய்க்கு பயணிக்க விரும்புகின்ற இந்திய குடிமக்கள் அல்லது விசா பெற விரும்புகின்ற நபர்கள் செல்லுபடியாகும் ரிட்டர்ன் டிக்கெட்டை வைத்திருந்தால் மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு மிஸ்ட் கால் மட்டும் போதும், உங்களுடைய பணம் மொத்தமும் காலி, அச்சுறுத்தும் வாங்கிரி திருடர்கள், எச்சரிக்கும் காவல்துறை. அமீரக குடியிருப்பாளர்களுக்கு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் காவல்துறை முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது. சர்வதேச மொபைல் எண்களிலிருந்து உங்களுடைய செல்போனுக்கு மிஸ் கால் வந்தால் மீண்டும் அழைக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக வாங்கிரி மோசடி என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருட்டில் வசதியான இடங்களிலிருந்து வருகின்ற அழைப்புகளிலிருந்து திருடர்கள் பணத்தினை பெறுகின்றார்கள். அதாவது உங்களுக்கு மிஸ்கால் ஆகியிருக்கும் எண்ணிக்கு நீங்கள் அதிக நேரம் இணைப்பில் இருக்க வேண்டும் என்பதாலேயே பதிவு செய்யப்பட்ட கணினி குரல்களை அவர்கள் ஒலிக்க விடுவதுண்டு. ஜப்பானிய சொல்லான வாங்கிரிக்கு அர்த்தம்
ஒரு ரிங் கோடு துண்டித்தல் ஆகும். இதன் அடிப்படையிலேயே இந்த மோசடி நடைபெறுகிறது. பிரீமியம் இணைப்பிற்காக தொலைத்தொடர்பு ஆபரேட்டருடன் வருவாயை பகிர்ந்து கொள்ளும்படி மோசடி செய்பவர்கள் இந்த வழியில் பணம் சம்பாதிக்கின்றார்கள். இத்தகைய இணைப்புகளை எடுத்துக்கொள்வது மற்றும் பயன்படுத்துவது குறித்து குறைவாக கண்காணிக்கும் நாடுகள் மூலமாக இந்த மோசடிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த மிஸ்கால்கள் நாவரோ, லைபீரியா ஆகிய நாடுகளிலிருந்து அதிகமாக வருகின்றன. ஃபோன் கால் முடிந்த பிறகு உங்களிடமிருந்து கணிசமான தொகை பிடித்தம் செய்யப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய டேட்டாவை அபகரித்தல் மற்றும் ஹேக்கிங் முயற்சிகளையும் இந்த மோசடிக்காரர்கள் மேற்கொள்கின்றார்கள். இம்மாதிரியான மிஸ்ட் கால்களை பொருட்படுத்த வேண்டாம் எனவும், உண்மையாக உங்களிடம் பேச நினைப்போர் மீண்டும் அழைக்கவோ அல்லது அழைப்பிற்கான காரணத்தை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிவிப்பார்கள் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பொதுமக்கள் 901 அல்லது புகாருக்கான வழக்கமான எண்களில் தொடர்பு கொண்டு இந்த மோசடி குறித்து புகார் அளிக்கலாம். இல்லையென்றால் உங்களுடைய நெட்வொர்க் வழங்கு நிறுவனத்திடமோ இது குறித்து புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறைய செய்திகள் நிறைய பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.